சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். நானும் அம்மா என் ஹஸ்பண்ட் 3 பேர் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து பீன்ஸ் சாம்பார். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம சாம்பார் பொடி போட்டு வச்சது, அப்புறம் நம்மளுடைய கட்டி பெருங்காயம். அப்படியே மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து டிஃபனுக்கு வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த சாம்பாரில் கிட்ட காட்டுங்க, நான் புளி வந்து கம்மியாக தான் ஊற்றினேன். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே போட்டு செஞ்சது. எண்ணெய் கம்மியாக ஊற்றி செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கும் வேணுங்கிற மாதிரி போட்டிருக்கறதுனால சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து நம்மளுடைய சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எந்த பொடி வேணும்னாலும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸோ வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் வேக வச்சு சுண்டல் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருங்க சொல்கிறேன். எனக்கு வந்து அப்புறம் வேண்டாம், ஓகே. நான் உப்பு காரம் இதெல்லாம் கம்மியாக சாப்பிடணும். அதனால அப்புறம் வேற ஒன்று எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய இது முருங்கைக்கீரை, பரண்டை, கருவேப்பிலை 3 பொடி இங்கே பாருங்க எப்பயுமே இங்கே இருக்கும். டெய்லி நான் சேர்த்துப்பேன். ஸோ அது போட்டு இங்கே பாருங்க ஆம்லேட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து இங்கே தெரியுது உங்களுக்கு, இங்கே பாருங்க நம்ம பொடி உள்ளே இருக்குது. ஓகே. ஸோ ஆம்லேட் போடும்போது மேலே நான் ஆம்லேட்டில் உப்புலாம் எதுவும் போட மாட்டேன். மேலே வந்து நம்மளுடைய முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, பரண்டை பொடி இது 3 போட்டு அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான். இதுதான் எனக்கு டயட்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு கைப்பிடி சோறு கூட கிடையாது. இவ்வளோ சோறு மட்டும் எனக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சாம்பார் வந்து எனக்கு டெம்ப் பண்ணிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சாப்பிட்றேன் இந்த மாதிரி ஸ்டைலில். ஸோ அப்புறம் வந்து நம்மளுடைய பரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடியில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்க, பரண்டை பொடினா ரொம்ப கம்மியாக போடிங்களான்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை என்னுடைய பொடி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. நீங்கள்லாம் கொடுத்து தான் எனக்கே தெரியும். ஓகே. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பீரியட்ஸ் அதிகமாக இருந்து கம்மியாக இருக்குது, நார்மலாக இருக்குது. ஒரு மாதத்தில் 2 வாட்டி வந்ததுதான் நார்மலாக இருக்குது. நான் போயெல்லாம் சொல்லுங்கள், எனக்கு அப்படி சொல்லுங்கிற அவசியமும் கிடையாது. ஒருத்தர் சொல்லி கமெண்ட்லேயும் ஒருத்தரும் அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து இப்போ இது ரெகுலராக இந்த அதாவது இது பரண்டை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி ரெகுலராக டெய்லி சாப்பிடும்போது எனக்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கை கால் வலினா எனக்கு என்னன்னே தெரியல, நிஜமாக சொல்கிறேன். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க, ஒரு வீடியோவில் வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு வீடியோவில் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது. இந்த பொடி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கம்மியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ப்ளீடிங் வந்து பால் மாதிரி அவ்வளோ ஊற்றும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இப்போ வந்து அந்த பால் மாதிரி ஊற்றாத நார்மலாக ஃப்ளூடாக வருது. அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நான் எங்கேயுமே போக முடியாது. 2 பேட் வச்சு தான் ½ hour ஒன்ஸ் நான் மாற்றி ஆகணும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகி ஒரு 2-3 நாள் எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. நம்பாட்டி போங்க. நான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சொல்லியிருக்கிறேன். இந்த பொடி இதில் வந்து அப்புறம் நீங்கள் நிறைய பரண்டை பொடி போடாமல் கம்மியாக போடுவீங்களா பரண்டை, ஏன்னா தாலில் நிறைய போட்டிங்களா இப்படிலாம் கேட்குறீங்க. இதுக்கு என்ன அளவு போடணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இது நான் உருவாக்கின காம்பினேஷன் பரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி. இது வரைக்கும் யாருமே இந்த காம்பினேஷனில் பண்ணது. இது 3 சேர்ந்து சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, வாங்கி ஒரு 4-5 நாள் தரமா சாப்பிட்டேன், எனக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கு, வலி இல்லாமல் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லமான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் சரி. எனக்கு ப்ளீடிங் கம்மியானதுக்கு நான் பாட்டில் ஓகே கண்டுக்கல ஃபர்ஸ்ட். அப்புறமா ஒருத்தர் பிசிஓடி நல்லா இருக்குது, எனக்கு வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கால் வலி இல்லை, எனக்கு இதெல்லாம் சொல்லும் போது தான் நானுமே கண்டுபிடிச்சேன் எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குங்க. அதுவுமே எனக்கு வந்து என்ன ஆச்சுங்கிறத நான் வந்து இனிமேல் அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன அது சுருங்கி போச்சே, என்ன எனக்கே தெரியல. நானும்